Hi friends, welcome to IGO Agri. இப்போ நம்ம வந்து 54 பிளான்டர்ஸ் லீனியர் டைப் ஹைட்ரோபோனிக் செட்டப்போட இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த செட்டப்பில் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் பைப்ஸ் வந்துடும். 6 பைப் வந்து டோட்டலாக 54 நெட் பாட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ அதான் நம்மளோட செட்டப்பே இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம இன்ஸ்டால் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்குன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ரெடியூசர் நம்ம போட்டு ரெடியூஸ் பண்ணி நம்ம இது ஃப்ளோ வெலாசிட்டி கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம மாற்றி இது பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது 1.5 இன்ச் பெண்டு. ஸோ நம்ம இந்த பெண்டை இதில் கனெக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் பைப்பு நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகுது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்புக்கு இந்த இது கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பெஞ்சு கிராஸ் பண்ணி நம்ம இந்த கப்ளிங் போட்டு இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த செட்டப் இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 2 பைப்பும் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தது வந்து இன்ஸ்டாலேஷன் ஒர்க். இனி பார்க்க போகிறது வந்து ஒர்க்கிங் மாடல். வாங்க ஒர்க்கிங் மாடல் பார்க்கலாம். இதுதான் வந்து இன்லெட், இது வந்து அவுட்லெட். இந்த டேங்க்லேருந்து இன்லெட் வழியாக வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகும். வாட்டர் சப்ளை ஆகிறது வந்து இன்னொரு பைப்புக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி சர்க்குலேட் ஆகி வந்து திருப்பி வந்து அவுட்லெட் வழியாக வந்து நம்ம டேங்க்கே போயிடும். இந்த டேங்க் வந்து திருப்பி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்லெட் பைப் வந்து நம்ம இன்லெட்டில் மாட்டிப்போம். ஸோ இப்போ இதான் டேங்கோட கேப்பு. டேங்கோட கேப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் வரும். ஒன்று வந்து அவுட்லெட்லேருந்து நம்மளுக்கு உள்ளே வர ஹோல்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து இன்லெட் பைப் வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணிப்போங்க. இந்த பைப் வந்து நம்ம மோட்டர் வந்து டேங்குக்குள்ளே போயிடும். டேங்குக்குள்ளேருந்து நம்மளுக்கு இன்லெட் வந்து வாட்டர் வெளியே ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த பைப் ஹோல்ஸ் சொல்லி நம்மளுக்கு வரும். இன்னொரு ஹோல்ஸ் வந்து நம்மளோட டேங்க் மோட்டரோட ஒயருக்கு சப்ளை வெளியே எடுக்கிறதுக்கான இது. இப்போ நம்ம வந்து இன்லெட் பைப் அங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு 2 வந்து நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ண இதை மோட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயரே நம்மளுக்கு. ஸோ இது வந்து சப்மர்சிபிள் மோட்டர்ன்றதால நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் ரொம்ப கரண்ட் இது ஆகாது. ஸோ நம்ம போட்டு டேங்கை நம்ம சீல் பண்ணுறோம். இதை வச்சு சீல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அவுட்லெட் பைப். இப்போ வந்து அவுட்லெட் பைப் வந்து நம்ம அவுட்லெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது. இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டோம்னா வாட்டர் வந்து மோட்டர் வழியாக நம்மளுக்கு இது ஆகிட்டு இதில் இன்லெட் வழியாக சர்க்குலேட் ஆகி ஃபுல்லாக. ஸோ வாட்டர் திருப்பி அவுட்லெட்டுக்கே வந்துடும். நமக்கு இந்த சர்க்கிள் இது வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான் நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் செட்டப்போட இது ஒர்க்கிங் டெமோ. இப்போ அந்த ஒர்க்கிங் டெமோ பார்ப்போம். நம்ம நியூட்ரன் டேங்க் பார்த்துருப்போம். அந்த நியூட்ரன் டேங்க்லேருந்து இந்த இன்லெட் வழியாக வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆக போகுது. நம்ம மோட்டர் வந்து ஆன் பண்ணுறோம். ஃப்ளோ வந்து எப்படி ஆகுதுன்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு பைப்லேருந்து இன்னொரு பைக்கு சர்க்குலேட் ஆகும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஹைட்ரோபோனிக் செட்டப்பில் வந்து நம்ம நெட் பாட் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த நெட் பாட் வந்து 3 இன்ச்சஸ். இந்த 3 இன்ச்சஸ் நெட் பாட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ண இந்த ப்ரோட்டில் வந்து நம்ம டோக்கா பிட் ஃபில் பண்ணிவிட்டு அதில் சீட்லிங் போட்டு ஜெர்மினேட் ஆக வைப்போம். ஜெர்மினேட் ஆன பிளான்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இருக்கு பாருங்க. இந்த நெட் பாட்டில் வந்து நம்ம 3/4 வந்து கிளே பில்லெட் ஃபில் பண்ணுறோம். கிளே பில்லெட் ஃபில் பண்ணிட்டு அந்த ஜெர்மினேட் ஆன பிளான்ட்டை இதில் வந்து நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான தேவையான நியூட்ரியன்ஸை வந்து வாட்டர்லேருந்து கிளே பில்லெட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டர் ட்ராவல் ஆகிறதுனால நியூட்ரியன்ஸ் அது வந்து தானாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆனது வந்து இப்போ வந்து கரெக்டாக அவுட்லெட் வழியாக இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த வாட்டர் வந்து திருப்பி ரீசர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் ரொம்ப தேவைப்படாது. இப்போ நம்ம புதுசாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 7 days வந்து நம்ம 24 hours நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் மோட்டர். இந்த 7 days முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி 4 hours, மார்னிங் 4 hours, ஈவினிங் 4 hours மட்டும் நம்மளுக்கு மோட்டர் ரன் பண்ணால் போதும். இதுவரை பார்த்தது இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ ஒர்க் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்டில் ஹைட்ரோபோனிக்ஸ் செட்டப் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் IGO Agri கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.